தீசஸ் பேப்பர்ஸை சப்மிட் பண்ண போகிறேன். இன்னும் 3 மாதம் தான் என்ன டாக்டர் கார்த்திகன் கூப்பிட போகிறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா பல்லவி? ஹலோ, ஆல் தி பெஸ்ட். சார் கம். பல்லவி, நான் திருப்பி கூப்பிடுறேன். பல்லவி, இப்போ கூட நீ கார்த்திக் கிட்ட சொல்லனா எப்படி? வேணும்னா நான் கால் பண்ணட்டா? வேணா நிஷா, அவனுக்கு தெரிஞ்ச பாதியிலே விட்டுட்டு வந்துருவான். இப்போ சந்தோஷமா தான் இருக்கும். யூனிவர்சிட்டியில பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால தான் அவன் கரியர் ஸ்பாயில் ஆச்சுன்னு யாராச்சும் சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. என்னால உன்னை மறக்க முடியல. நீ இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் பல்லவி. இப்ப நீயே வந்துட்ட. உன்னை தேடிதான் வந்தேன். ஆனா அவன் கூட வாழறதுக்காக வரல. உங்க ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணாரு. ஹலோ ஹலோ பல்லவி, நான் கார்த்திகோட ப்ரொஃபசர் துரசாமி பேசுறேம்மா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கார்த்திக் எப்படி இருக்கான்? அப்பவே பிஹெச்டி முடிக்கிற ஸ்டேஜ். இப்போ ஏதாவது பெரிய கம்பெனில ஜாப்க்கு ஜாயின் பண்ணிருக்கணுமே. அம்மா, நான் கார்த்திக் பத்தி பேசுறதுக்கு தாம்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பிஹெச்டி முடிச்சிங்க வந்து உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்கவே முடியலம்மா. அவனால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியல. அவன் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாம்மா. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவனை வெளியே கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய யூஎஸ் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தம்மா. What are you doing, man? This is the type of work you do in this office? வேலைக்கும் போனா பட் I said get out! I said out! எதுவுமே நடக்கலம்மா. ஓவரா கண்டுபிடி குடிக்கிறோம்மா. ஆஃபீஸ்க்கே போறதில்லை. இன்னும் 10 நாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகலன்னா அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவனோட கெரியரே போயிடுமா. அவனை நிலைமை சார். சாரிம்மா சார், கார்த்திக், அப்போ ஒரு ஆறுதலுக்கு தான் என்ன பார்க்க வந்தல்ல. நத்திங் பட் சிம்பத்தி. அப்படி இல்ல கார்த்திக். அப்புறம் வேற என்ன பல்லவி? நான் உண்மையை சொல்லவா, உன்னால என்ன மறக்க முடியல. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க குடும்பத்துக்காகவும் ஊருக்காகவும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மனசுல வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ நடிக்க வேணாம் பல்லவி, நான் இருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்போவே இந்த நிமிஷமே நம்ம இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்.
உனக்காக பேசுறேன். என் மனசுல இருக்கதான் உன் மனசுலயும் இருக்கு பல்லவி. வெளியே சொல்லாதான தயங்குறேன். புரியுது. நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ்றதுக்கு ஒருத்தரோட தைரியம் இருந்தா போதும். வா பல்லவி. ஐயோ உனக்கு புரியல கார்த்திக். ஐம் ஹாப்பி வித் அருண். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த கனவும் இல்ல. மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை விட அருணோட அன்பு எனக்கு பெருசா தெரியுது. நீ பொய் சொல்ற பல்லவி. உன் பொய் நம்ம 2 பேருக்கும் உதவாது. உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் இல்ல. இல்ல. அப்போ என்ன பார்த்து சொல்லு. என்ன பாரு பல்லவி. இப்ப நீ என் மனசுல இல்ல. அப்போ ஏன் வந்த? நான் எப்படி போன உனக்கு என்ன? நான் வேலை இல்லாம போறேன், பைத்தியம் பிடிச்சி செத்து போறேன். உனக்கு என்ன வந்தது? அப்படி நடக்க கூடாதுன்னு தான் வந்தேன். அன்னைக்கு நம்ம காதலை விட உன் கரியர் முக்கியம் நினைச்சுதான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா எதுக்காக அந்த முடிவு எடுத்தேனோ அதுவே நடக்கலன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷம்? கார்த்திக், எத்தனை நாளானாலும் பரவாயில்ல பல்லவி. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கார்த்திக் நான் சொல்றது கேளு கார்த்திக். சொல்றது கேளு கார்த்திக்.